வெல்கம் டு சுபாஷினி சமையல். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான சூப்பி நூடுல்ஸ் காய்கறி எல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு காஞ்சதும் ரவுண்டாக கட் பண்ண 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு சூப் மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். பொரிஞ்சதும் 2 பல் பொடியாக நறுக்கின பூண்டு, 1/4 துண்டு அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாயை ஒன்னொன்னையும் 4 நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பில் பூண்டு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ரஃப்பாக சாப் பண்ண 4-5 பீன்ஸ், உங்களுக்கு வேணும்னா பீன்ஸை பொடி பொடியாக ஃபைனாக கூட சாப் பண்ணிக்கலாம். 1/4 கேப்சிகம், 1/2 கப் நறுக்கின கேரட் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு போட்ட மசாலா எல்லாம் காய்கறியோட நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1 கப் முட்டைக்கோசை சேர்த்துருக்கேன். நான் இதை நீள் வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் மசாலாக்கள் எல்லாம் காய்கறியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு நூடுல்ஸ் கூட கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேஸ்டி மேக்கரும் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்து கலந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீரினுடைய அளவு உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ சூப்பியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு 3.25 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் டம்ளரில் தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. தண்ணீர் இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எப்பயுமே நூடுல்ஸ் துண்டுகளை சேர்க்கணும். அதே போல் நூடுல்ஸ் பீசஸை உள்ளே சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறக்கூடாது. அப்படி கலந்தோன்னா அது சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சிரும். அதனால நம்ம நூடுல்ஸை தண்ணீரில் சேர்த்து அது சாஃப்ட் ஆகி அதுவாக பிரிஞ்சு வரும். விச் இஸ் ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கலக்கினோம்னா சரியாக இருக்கும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா நீளமாக இருக்கும். தென் இதில் 3 ஸ்பூன் சீஸ் ஸ்ப்ரெட் நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால சூப்புக்கு ஒரு சீஸி க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதுக்கு பதிலாக சீஸ் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் அப்படி இல்லைனா சீஸ் கியூப் கூட, எதுவுமே இல்லைனா சேர்க்காம கூட செய்யலாம். நல்லா தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து திப்பி இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி சேர்த்துக்கிறேன். சீஸ் ஸ்ப்ரெட் சேர்த்ததுனால தான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இல்லைனா 2 ஸ்பூன் தேவைப்படும். அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான். அது நம்ம சூப்பை திக்காக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நூடுல்ஸ் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் கலவையை அதில் சேர்க்கணும், அதை மறந்துடாதீங்க. தென் கடைசியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ண பன்னீர் கியூப்ஸும் பெப்பர் பவுடர் கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கார்ன்ஃப்ளவர் கரைசல் சேர்த்து 1-2 நிமிஷத்துலேயே நல்லா சூப் பதத்துக்கு கெட்டியாகி வந்துடும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வர தண்ணீர் மாதிரி தான் இருக்கும், சூப் மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு 1-2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிரும். அதனால கார்ன்ஃப்ளவர் எப்பயுமே அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதனுடைய ஸ்மெல் ஓவராக அடிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு சூப் ரொம்ப திக்காக வேணான்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்றமும் பெரிய அளவில் ஏற்படாது. ஃபைனலி ருசியான சூப்பி நூடுல்ஸ் தயார். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.